ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டாக் ஸ்பெஷல் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நாள்? ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏப்ரல் ஃபூல்ஸ் டே. அதனால் நான் உங்களை இன்றைக்கி ஏமாற்ற வந்திருக்கேன். ஏமாத்துறதுனா மேஜிக் மூலிமா ஏமாற்ற போகிறது இல்லை, இல்யூஷன்ஸ் மூலமாக உங்களை நான் ஏமாற்ற போகிறேன். என்னங்க ஏமாந்துட்டீங்களா? இதை மாதிரி இருக்கிற 15 இல்யூஷன்ஸை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இல்யூஷன்ஸை நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு சேனலில் பார்த்துருக்கலாம். நான் ஒரு 10-15 வெப்சைட் சர்ச் பண்ணி எனக்கு பெஸ்ட்டாக தோன்ற 15 இல்யூஷன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த இல்யூஷனை பாருங்கள். இந்த இல்யூஷனில் சென்டரில் இருக்கிற ரெட் கலர் டாட்டா ஒரு 10 செகண்ட் ஊத்து பார்த்துட்டே இருங்க. உங்க கண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? அந்த பில்டிங்ஸ்ல இருக்கிற கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறினதுக்கு அப்புறம் உங்க மைண்ட்ல அந்த பில்டிங்க்கு ஒரு சில கலர் கொடுத்துருப்பீங்க. அந்த கலர் உங்க கண்ணுக்கு கொஞ்ச நேரம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பில்டிங் பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்த இல்யூஷனை பாருங்க. இந்த இல்யூஷன்ல உங்க 2 கையை ஆல்வேல வச்சு மூடினீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் சென்டர்ல ஒரே ஒரு கையை வச்சு மூடினீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி தெரியும். நம்ம கண்ணே நம்மளால நம்ப முடியல. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லா பாருங்க. அடுத்தது இந்த இல்யூஷன்ஸை பாருங்க. இந்த இல்யூஷன்ல எல்லோ கலர் முன்னாடி போற மாதிரியும் ப்ளூ கலர் பின்னாடி வர மாதிரியும் தெரியும். ஆனா நடுவில் இருக்கிற பிளாக் பார்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டும் ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ரொம்ப ஃபன்னியா இருக்குல்ல? அடுத்தது இந்த இல்யூஷனை பாருங்க. இந்த இல்யூஷன்ல ஒவ்வொரு பாலும் சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கலர்ஸ் மாறுறது உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க உத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாலை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பால் ஒரே இடத்துல தான் பவுன்ஸ் ஆகுதே தவிர அது கலர் மாறாது. நம்ம கண்ணே நம்ம நிறைய வாட்டி ஏமாத்துது. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. அடுத்தது இந்த இல்யூஷனை பாருங்க. இந்த இல்யூஷன்ல 2 ஆரஞ்சு கலர் பாலும் ஒரே சேம் சைஸ் தான். ஆனா பெரிய கிரே கலர் பால் இருக்கிறதால ஒன்னு சின்னதாகவும் சின்ன கிரே கலர் பால் இருக்கிறதால ஒன்னு பெருசாவும் நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது இந்த இல்யூஷனை பாருங்க. இந்த இல்யூஷன் ரொம்ப சுத்தினே இருக்கிறதால நம்மளுக்கும் ரொம்ப தலை சுத்தினே சொல்லலாம். இந்த இல்யூஷன்ல அந்த பொண்ணு கிளாக் வைஸ்ல சுத்துறாளா இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறாளானே நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அதாவது அந்த பொண்ணு ரைட் சைட்ல காலை சுத்துறாளா இல்ல லெஃப்ட் சைட்ல காலை சுத்துறாளான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த இல்யூஷனை பாருங்க. இந்த இல்யூஷன்ல நீங்க கிரீன் கலர் டாட்டா ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா yellow கலர் டாட் மறையிறது உங்களுக்கு பச்சையா தெரியும். அடுத்தது இந்த இல்யூஷனை பாருங்க. இந்த இல்யூஷன்ல இருக்கிறது ஒருவேளை பூனையா இல்ல பறவையான்னு எனக்கே தலை சுத்திருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த இல்யூஷனை பாருங்க. இந்த இல்யூஷன்ல 2 ரெட் கலரும் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். ஆனா 2 ஒரே சைஸ் தான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? இத பாருங்க. அடுத்தது இந்த இல்யூஷனை பாருங்க. இந்த இல்யூஷன்ல அந்த பாலை நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அந்த பால் எந்த வழியில போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம மேல போவோம் நினைச்சா அது கீழே போவோம், நம்ம லெஃப்ட்ல போவோம் நினைச்சா அது ரைட்ல போவோம். ரொம்ப தலை சுத்துற இல்யூஷன் தாங்க இது. நீங்க ஃபுல்லா பாருங்க. அடுத்தது இந்த இல்யூஷனை பாருங்க. இந்த இல்யூஷனை நம்ம முன்னாடியே பார்த்த இல்யூஷன் மாதிரி தான். இந்த கியூப் பாக்ஸ் ஆட் பண்ண அந்த கியூப் பாக்ஸோட சைஸ் பெருசாகாம அது எப்பயும் போல பழைய சைஸ்லேயே தான் இருக்கும். அடுத்தது இந்த இல்யூஷனை பாருங்க. இந்த இல்யூஷனும் ரொம்ப தலை சுத்துற இல்யூஷன் தாங்க. இந்த இல்யூஷன்ல அந்த டீ கப்பு ஒரே இடத்துல தான் சுத்தினே இருக்கும். அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. ஒரே இடத்துல தான் அது வட்டம் போட்டு சுத்தினே இருக்கும். அடுத்தது இந்த இல்யூஷனை பாருங்க. இந்த இல்யூஷன்ல அந்த பொம்மை மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். போனை கொஞ்சம் தூரம் நீங்க தள்ளி வச்சு பாத்தீங்கன்னா அந்த பொம்மை இன்னும் ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகுது உங்களுக்கு தெரியும். அடுத்தது இந்த இல்யூஷனை பாருங்க. இந்த இல்யூஷன்ல ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வருதா போதானே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா நம்ம கடைசி இல்யூஷனுக்கு வந்துட்டோம். இந்த இல்யூஷனை போய் நீங்க பாத்துடுவாங்க. இந்த இல்யூஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இல்யூஷனே சொல்லலாம். இந்த இல்யூஷனை நம்ம நார்மலா பார்த்தா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க போனை ஷேக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இல்யூஷன்ல புது டிசைன் ஆகுறது தெரியும். அதுக்கப்புறம் உங்க கண்ணை நீங்க சிமிட்டி பார்த்தா கூட இந்த இல்யூஷன்ல புது டிசைன் இருக்குது உங்களுக்கு தெரியும். இந்த இல்யூஷன்ஸ்லாம் உங்க கண்ணை ரொம்ப
நல்லாவே ஏமாத்தி இருக்கும். கண்ணை நம்பாது உன்னை ஏமாத்தும்னு எம்ஜிஆர் பாடின பாட்டு தான் எனக்கு ரொம்ப ஞாபகத்துக்கு வருது. இந்த 15 இல்யூஷன்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இல்யூஷன்ஸ் எதுவோ அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். அது மூலியமா ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஷேர் பண்ணுங்க. நான் பேசுற மொக்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோல நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.